அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது எக்ஸல்ல உள்ள மேக்ரோவை பயன்படுத்தி எப்படி ஒரு டேட்டா என்ட்ரியை இலகுவா செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது நான் இங்க ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் என்று சொல்லிப்பட்டு ஒரு ஃபார்மை எக்ஸல் சீட் ஒன்றில் டிசைன் பண்ணி எடுத்துட்டு அதே போல குறிப்பிட்ட இந்த ஃபார்ம்ல என்டர் பண்ணப்படுற டேட்டாவை இன்னும் ஒரு சீட்ல ஸ்டோர் பண்றதுக்கு குறிப்பிட்ட இன்னும் ஒரு சீட்ல டேட்டா வடிவங்களை அதாவது டைட்டில்ஸை டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு நேம் வந்து டேட்டா என்ட்ரி ஸ்டோர் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இதில் வந்து இப்போ மேக்ரோ என்ற குறிப்பிட்ட இந்த சீட்டில் என்டர் பண்ணப்படுற டேட்டாவை அல்லது குறிப்பிட்ட டேட்டாவை என்டர் பண்ணிட்டு நான் இப்போ ஓகேன்ற ஒரு இந்த இதில் பட்டனை போட போகிறோம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண வேண்டும் சொன்னால் எனக்கு என்ன நடக்க வேணும் சொன்னால் குறிப்பிட்ட இந்த சீட்டில் அந்த டேட்டா அதாவது அந்த ரெக்கார்டை வந்து இங்கே எனக்கு சரியான முறையில் இந்த டைட்டில்ஸுக்கு ஏற்றவாறு தந்துட்டு அதே போல இங்க என்டர் பண்ணப்படுற அனைத்து டேட்டாவையும் எனக்கு கிளியர் பண்ணி இப்படி பிளாங்கா தர வேணும். ஸோ இதுதான் எனக்கு இப்ப மேக்ரோவை பயன்படுத்தி செய்ய வேண்டி இருக்கிற தேவை. ஸோ இந்த தேவையை நான் எப்படி மேக்ரோவை பயன்படுத்தி என்ன டெக்னிக்கை பயன்படுத்தி செய்யலாம்ன்றதுதான் குறிப்பிட்ட இந்த டியூட்டோரியல்ல நீங்க பார்க்க போறது. ஓகே, குறிப்பிட்ட இந்த செட்டப்ஸை நாங்க செய்யறதுக்கு அடிப்படையில் நான் ஒரு சில செட்டப்ஸையும் இந்த சீட்ல செய்து கொள்ள போறேன். என்னன்னு சொன்னா ஏற்கனவே நான் டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு இப்ப மேலதிகமா இங்க இருக்கிற கிரீட் லைன்ஸ் எல்லாம் இந்த சீட்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னா அதை எப்படி இல்லாம செய்யலாம். ஸோ இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வியூன்ற குறிப்பிட்ட இந்த டேப்பை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா கிரீட் லைன்ஸ் சொல்லி போட்டு இருக்கும். ஸோ இந்த கிரீட் லைன்ஸ் செக் பாக்ஸை அன்செக் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரீட் லைன்ஸ் இல்லாம போயிடும். அதே போல இப்ப கெடிங்ஸும் தேவையில்லைன்னு சொன்னா அதாவது ஏபிசிடி அதே போல இந்த நம்பரா இருக்கிற கெடிங்ஸும் தேவையில்லைன்னு சொன்னா நீங்க இதை அன்செக் பண்ணீங்கன்னா அது இல்லாம போகும். எனக்கு இப்ப தேவை, நான் அதை செலக்ட்ல வைத்திருக்கேன். அதே போல ஃபார்முலா வாரம் தேவையில்லைன்னு சொன்னா அதை நீங்க அன்செக் பண்ணலாம். ஓகே, இப்ப குறிப்பிட்ட இந்த சீட்ல வந்து டிசைன் பண்ணிக்க குறிப்பிட்ட இந்த ஃபார்ம் வந்து இப்ப இந்த ஃபார்ம் மாத்திரம் தான் இருக்கிறதா இங்க எங்களுக்கு இலகுவா விளையம் கொள்ளக்கூடியதா இருக்கு. ஓகே, இதுல வந்து இப்ப மேக்ரோவை நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா அது அந்த மேக்ரோவை நீங்க வியூ டேப்புக்குள்ளே இங்க கோர்னர்ல பாத்தீங்கன்னா மேக்ரோஸ் அப்படின்னு சொல்லிப்பட்டு இருக்கு. இந்த மேக்ரோஸ் இந்த டிராப் டவுன் பட்டன்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மேலதிகமான டூல்ஸை பார்க்கக்கூடிய இருக்கும். ஒன்று வியூ மேக்ரோஸ், மற்றது வந்து ரெக்கார்ட் மேக்ரோ. இந்த ரெக்கார்ட் மேக்ரோன்ற குறிப்பிட்ட இந்த டூலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டெப்ஸ்களை வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். வியூ மேக்ரோஸ்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா விண்டோவில் நீங்க ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறத காட்டும். ஓகே, இப்ப இதுல ரெக்கார்ட் மேக்ரோ முதலாவது மேக்ரோண்ட வேலை அல்லது மேக்ரோண்டா என்ன எக்ஸல்ல எந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கலாம். மேக்ரோண்டா என்னன்னு சொன்னா எக்ஸல் சீட்ல அல்லது இந்த ஒர்க் புக்ல நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் உதாரணமா ஒரு ட்ரோவை இன்சர்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த இன்சர்ட் பண்றது ஒரு ஆக்டிவிட்டி. அதே போல ஒரு ட்ரோவை டிலீட் பண்ணீங்கன்னா அதை டிலீட் பண்றதும் ஒரு ஆக்டிவிட்டி. டேட்டாவை என்டர் பண்றது ஒரு ஆக்டிவிட்டி, டேட்டாவை டிலீட் பண்றது ஒரு ஆக்டிவிட்டி, காப்பி பண்றது ஒரு ஆக்டிவிட்டி, பேஸ்ட் பண்றது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இப்படி இவ்வாறான ஆக்டிவிட்டிஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்ஸா வந்து நீங்க செய்ய அதை ரெக்கார்ட் பண்ணி வைத்துக் கொள்றதுக்கு இந்த மேக்ரோவை பாவிக்கலாம். அதே போல மேக்ரோட நன்மை என்று சொன்னா நீங்க இப்ப ரெக்கார்ட் பண்ண ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் வந்து திரும்ப பாவிக்க போறீங்கடா இன்னும் ஒரு இடத்துல அல்ல இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்காக இந்த மேக்ரோவை நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். உதாரணமா நாங்க இன்றைக்கு செய்ய போற இந்த வேலை வந்து உங்களுக்கு இலகுவா மேக்ரோவை பற்றி தெளிவாகவும் விளங்கப்படுத்தும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இப்ப மேக்ரோ பாவிக்கிறதுக்கு முதலாவது என்ன செய்ய வேணும் எங்களுக்குண்டா இப்ப நாங்க டேட்டாவை வந்து குறிப்பிட்ட இந்த சீட்ல இருந்து இன்னும் ஒரு சீட்டுக்கு எடுக்க போறோம். ஸோ இதுதான் வந்து எங்களோட அடிப்படையான ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை செய்யறதுக்கு முதலாவது நான் என்ன செய்வேன்னு சொன்னா டேட்டா எனக்கு தேவை. ஸோ டேட்டா என்டர் பண்றதை வந்து மேக்ரோவில் ரெக்கார்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா டேட்டா என்டர் பண்றது நாங்கள் ஒவ்வொரு தடவையும் புது புது டேட்டாவை என்டர் பண்ணுவோம். ஸோ அதனால மேக்ரோவை வந்து நீங்க யூஸ் பண்ணி உதாரணம் இதில் டேட்டா என்டர் பண்ணி ஓகே பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன செய்யணும், எனக்கு அடுத்த சீட்ல ஸ்டோர் ஆக வேணும். ஸோ அந்த வேலையை வந்து செய்யறதுக்கு குறிப்பிட்ட டேட்டா வந்து நீங்க அடிப்படையில் என்டர் பண்ணப்பட்டிருக்க வேணும். ஸோ என்டர் பட வேணும் என்று சொன்னா முதலாவது நான் இப்ப இந்த சீட்ல வந்து டேட்டா அதாவது இந்த ஃபார்ம்ல டேட்டாவை என்டர் பண்றோம். உதாரணத்துக்கு டெஸ்ட் 1 சொல்லிப்பட்டு நான் எல்லா டேட்டாவையுமே எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்ப டேட் ஆஃப் பர்த்தை நான் சரியா கொடுக்கலாம். அதே போல ஃபுட் டெலிவரி அட்ரஸும் வந்து டெஸ்ட் 1, ஃபேமிலி மெம்பர்ஸ் 5, பேக் per person 2, கான்டாக்ட் நம்பர் அதே போல பேக்கோட நம்பர் ரைட் கொடுத்துட்டு இப்ப டேட்டாவை என்டர் பண்ணிட்டேன். இப்ப நான் செய்ய போற ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் வந்து எனக்கு மேக்ரோ ரெக்கார்ட் பண்ண வேணும். ஸோ இதுக்கு நான் என்ன செய்யலாம், வியூ ஒன்ற டேப்புக்குள்ள போயிட்டு மேக்ரோஸ்
கிளிக் பண்ணி அதில் ரெக்கார்ட் மேக்ரோ கிளிக் பண்ணாண்டா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு விண்டோவை அப்பியர் பண்ணி தரும். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மேக்ரோ நேம், இப்போ மேக்ரோ நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு மேக்ரோ நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ண போறீங்கன்னா அதை இங்கே கொடுக்கலாம். அதே போல் மேக்ரோ எங்கே ஸ்டோர் பண்ண போறீங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் தேவைன்னு சொன்னால் அதையும் கொடுக்கலாம். ஸோ எனக்கு இப்போ வந்து நேமை கொடுத்துட்டு நான் இந்த ஸ்டோர் பண்ணுற இடத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணாண்டா இப்போ மேக்ரோ ரெக்கார்டிங்கில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும், உங்களோட ஸ்டெப்ஸுகளை வந்து காப்பி பண்ணணும்டா முதலாவதாக என்ன செய்ய போறீங்க, முதலாவதாக எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் டேட்டா என்ட்ரி ஃபார்மில் வந்து டேட்டாவை நான் என்ன பண்ணுறதுக்காக ஒரு ட்ரோவை இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன ரைட் கிளிக் பண்ணி ட்ரோ ஒன்றை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டு எனக்கு முதலாவது ரெக்கார்டு வந்து டேட் அண்ட் டைம். டேட் அண்ட் டைம் எனக்கு வந்து மேக்ரோன்ற சீட்டில் இல்லை. ஸோ அப்போ இந்த டேட் அண்ட் டைமை வந்து நான் இங்கே என்னடா கொண்டு வர வேணும்டா இதுக்கு வந்து என்ன செய்யலாம்டா ஃபங்க்ஷன் ஒன்றை பாவிக்கலாம். அதுக்கு என்ன ஈக்குவல் நவ் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட் அண்ட் டைமை வந்து தரும். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் டேட் அண்ட் டைம் இங்கே என்ன பண்ணக்குள்ள மேலே இருந்த டைமை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் சேஞ்ச் ஆகாமல் இருக்க வேணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இந்த மேக்ரோ ரெக்கார்டிங் வர முதலே வந்து ஒரு செட்டப்ஸ் செய்ய வேணும்னு சொன்னால் இந்த ஃபார்முலா டேப்புக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்குலேஷன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க கால்குலேட் பண்ணப்படுறது ஆட்டோமேட்டிக்ல இருக்கிறத மேனுவலா மாத்தி விட்டீங்கன்னு சொன்னா இங்க நீங்க டேட்டாவை என்ன பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா மாற்றாது. ஸோ மேக்ரோ ரெக்கார்டுக்கு முதல் நீங்க இதை செய்ய வேணும். ஓகே, இப்போ இங்க கொடுத்துட்டு திரும்ப என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களோட டேட்டா என்ன செய்யப்பட வேணும் அடுத்ததா ஃபார்முலாவுக்குள்ள வந்து இப்போ ஃபுல் நேமை வந்து கொண்டு வர வேணும். ஸோ ஃபுல் நேமுக்கு வந்து நீங்க என்ன இந்த இடத்துல செல் பாயிண்டரை வைத்துட்டு திரும்ப உங்களோட மேக்ரோ சீட்டை செலக்ட் பண்ணி இங்க காப்பி பண்ணுங்க. ஃபுல் நேமை கண்ட்ரோல் சியோட காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு திரும்ப உங்களோட டேட்டா என்ட்ரி ஸ்டோர் சீட்டை தெரிவு செய்துட்டு இங்க வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க உங்களுக்கு தரும். திரும்ப அதே போல ஒவ்வொன்றையும் வந்து ஃபங்க்ஷன் இல்லாத ஜஸ்ட் காப்பி பேஸ்ட்களை வந்து இங்க செய்யுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன செய்றீங்க, ஃபுல் அட்ரஸையும் கொடுத்துட்டு அதே போல டேட் ஆஃப் பர்த்தையும் வந்து இங்க என்டர் பண்ணப்படுற டேட்டா வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு ரைட் இங்க என்டர் பண்ணிட்டு திரும்ப ஏஜை காண வேணும். ஸோ ஏஜை காண வேணும்டா நீங்க இந்த ஃபங்க்ஷனை ட்ராக் பண்ணலாம், மேல எழுதியிருக்க ஃபங்க்ஷனை. ஸோ ட்ராக் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனை ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கறதுக்காக நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு டபுள் கிளிக் பண்ணி திரும்ப என்டர் பண்ணி விட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி இங்க சரியானபடியே எடுத்துடும். ஏன்னா ஏற்கனவே காப்பி பேஸ்ட்ல இருக்கிறதால திரும்ப உங்களுக்கு அடுத்ததா அதே போல உங்களோட ஆக்டிவிட்டியை வந்து தொடரலாம். இதுல வந்து என்ன இப்போ ஃபுட் டெலிவரி அட்ரஸ் அப்படின்னு சொன்னா ஃபுட் டெலிவரி அட்ரஸை வந்து நீங்க எடுத்துட்டு அதே போல ஃபேமிலி மெம்பர்ல வச்சுட்டு ஸோ இங்கே ஃபேமிலி மெம்பர் செய்யும்போது நீங்க காப்பி பண்ணுங்க. கண்ட்ரோல் சி மெத்தது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டேட்டா வந்து காப்பில இருந்து அங்க பேஸ்ட் ஆகும். ஸோ திரும்பவும் காப்பி பேஸ்ட் காப்பி திரும்ப பேஸ்ட் திரும்ப காப்பி contact number contact number நாங்க ஏற்கனவே செய்துட்டேன். ஸோ எங்களுக்கு தேவை ஆர்டர் அல்லது பேக் நம்பர். ஸோ பேக் நம்பரை எடுத்துட்டு திரும்ப இங்க பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன செய்யலாம், இந்த ஃபங்க்ஷன் நீங்க வந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ ட்ராக் பண்ணும் பொழுது கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷனை ரீஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணி என்டர் பண்ணி விட்டீங்கன்னா அதை ரீஃப்ரெஷ் பண்ணி எடுத்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன செய்றீங்க, டேட்டாவை உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்கள் வந்து நடக்க வேணுமோ அதை இங்கே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டீங்க. ஸோ இதில் ரெக்கார்ட் பண்ணதுக்கு பிறகு இப்போ என்ன செய்யலாம்டா நீங்க எனக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டாம், இந்த டேட்டாவை கிளியர் பண்ணணும். ஸோ ஒன்றா செலக்ட் பண்ணி டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்க இந்த டேட்டாவை டிலீட் பண்ணுங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் வந்து குறிப்பிட்ட மேக்ரோ வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ நான் இப்போ டெலிட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ எனக்கு இப்போ ஃபார்ம் கிளியர் ஆகிட்டு இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இந்த ரெக்கார்டை வந்து ஸ்டாப் பண்ண போறேன். ஸோ வியூவர்ட் செலக்ட் பண்ணிட்டு மேக்ரோஸுக்குள்ள ஸ்டாப் ரெக்கார்டிங்கை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டாப் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன செய்ய வேணும்னு சொன்னால் நான் கேட்ட மாதிரி டேட்டாவை என்டர் பண்ணிட்டு ஓகே அதாவது ஒரு பட்டனை கொண்டு வர வேணும். ஸோ இந்த பட்டனை கொண்டு வர வேண்டாம், அதுக்கு என்ன செய்யறது, உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இங்க எனக்கு எக்ஸல்ல டெவலப்பர் டேப் இருக்குது. உங்களுக்கு டெவலப்பர் டேப் இல்ல அப்படின்னு சொன்னா அதை கொண்டு வரதுக்கு என்ன செய்யலாம்டா ஃபைல் என்ற குறிப்பிட்ட அந்த மெனுவை செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது அல்லது
குறிப்பிட்ட இந்த உங்களோட டைட்டில் பார்ல பாத்தீங்கன்னு சொன்னா கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் குறிப்பிட்ட இந்த மோ கமாண்ட்ஸை பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள இந்த ரிபனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மெயின் டேப்ஸ்களில் வந்து டிவலப்பை வந்து செலக்டில் இல்லைண்டா அதை செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் சரி, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கண்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டெவலப்பர் மெனு வந்து இங்கே வரும். ஸோ இந்த டெவலப்பர் மெனுவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சர்ட் என்ற குறிப்பிட்ட இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ள 2 விதமான ஃபார்ம் அதாவது டூல்ஸை வந்து பெறலாம். ஒன்று ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, மற்றது ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் தான் நான் இப்போ பாவிக்க போகிறது. இந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் முதலாவதாக இருக்கிறது பட்டன். ஸோ இந்த ஃபோம் கண்ட்ரோலில் இருக்கிற பட்டன் எனக்கு தேவைன்னு சொன்னால் அதில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மவுஸ் பாயிண்டர் இவ்வாறு மாறும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி விடலாம். அதாவது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னு சொன்னால் ட்ரோவ் ஆகும். அப்படி ட்ரோவ் ஆகல உங்களுக்கு இந்த மேக்ரோவில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம்டா அசைன் பண்ணலாம். ஸோ உங்களோட மேக்ரோவை வந்து நீங்கள் நேரடியாகவே அசைன் பண்ணலாம். டெஸ்ட் 1 இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணி விட்டீங்கன்னா இப்போ இந்த பட்டன் வந்து மேக்ரோ டெஸ்ட் 1க்கு அசைன் ஆகியிருக்குது. அதே இடத்துல இப்போ இதுக்கு நேம் மாற்றப்படுறீங்கன்னா அதில் நார்மலாக சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு உங்களோட மவுஸை வெளியில் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இந்த பட்டன் வந்து இப்போ ஓகேயா இருக்கும். இப்போ எனக்கு என்ன செய்ய வேணும் என்று சொல்லி நான் இப்போ செய்துட்டேன். அதாவது மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணேன், மேக்ரோ அசைன் பண்ணிட்டேன், பட்டனை கொண்டு வந்துட்டேன். இங்கே இப்போ டேட்டாவை என்டர் பண்ணி டேட்டாவை நான் என்டர் பண்ணிட்டு ஓகேன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எந்த தேவைக்கேற்றவாறு இங்கே டேட்டாவை அதாவது ஸ்டோர் பண்ணுதான்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டோர் பண்ணுதான்னு சொல்லி முதலாவது இப்போ நான் டேட்டாவை என்டர் பண்ணுறேன். உதாரணமாக டெஸ்ட் 2 என்று சொல்லி டேட்டாவை என்டர் பண்ணுறோம். அதே போல் 10/12/1982. ஸோ அதே போல் ஃபுட் அட்ரஸ் வந்து டெஸ்ட் 2, ஃபேமிலி மெம்பர் 6, பேக் பர் பர்சன் 2, கான்டாக்ட் நம்பர், அடுத்தது பேக் அல்லது ஆர்டர் நம்பர். ஸோ இப்போ நான் என்டர் பண்ணிட்டேன். ஓகேன்ற பட்டனை இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ண சொன்னால் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆல் ரைட். ஸோ எனக்கு இங்கே கிளியர் பண்ணிவிட்டு ஆகவே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த டேட்டாவில் வந்து ரெக்கார்ட் என்டர் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வந்து என்டர் ஆகி இருக்குது. ஏன் இது கீழே வரலன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல தான் குறிப்பிட்ட ட்ரோவை வந்து இன்சர்ட் பண்ணனாங்க. ஸோ ட்ரோ எங்கே இன்சர்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்கு. மற்றது எனக்கு இங்கே டைமை மாற்றலை. பார்த்தீங்கன்னா முதலாவது டைமும் ரெண்டாவது டைமும் வந்து இங்கே இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் நான் என்ன பண்ண டைமை மாற்றலைன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக இந்த கால்குலேட் ஆப்ஷன்ஸை வந்து மேக்ரோ ரெக்கார்டிங்கில் இருக்கும் பொழுதே மாற்றிட்டேன். ஸோ மாற்றினதால எனக்கு வந்து அது மெனுவலில் இருக்குது. ஆனால் இதை நான் ஆட்டோமேட்டிக்காக மாற்றினா திரும்ப இது செய்யும் பொழுது மாறும். அது மேக்ரோவில் என்ன வேலை செய்தாலும் இது வந்து காமனான செட்டிங்ஸ். அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்குலேஷன்ஸ் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இதில் மேனுவலாக மாற்றி விடுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து மேக்ரோ நான் நினைக்கிறேன் தெளிவாக விளங்கி இருக்கு அப்படின்ட்டு சொல்லி இப்போ மேக்ரோ போட்ட பட்டன் தேவையில்லைண்டா இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உதாரணமாக ரைட் கிளிக் பண்ணி போட்டு நார்மலாக இதை டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டன் உங்களுக்கு டிலீட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கண்ட்ரோலர் செட்டை ப்ரெஸ் பண்ணி திரும்ப கொண்டு வரலாம். ஓகே, இந்த டியூட்டோரியலில் இன்றைக்கு பார்த்த இந்த விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கல அல்லது சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால் Comtachers என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் காணப்படுற காமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் உங்களோட கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டு அனுப்பலாம். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு மீண்டும் நன்றி. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. தேங்க்யூ.